கர்த்தருக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நல்ல காலை நேரத்திலும் தேவனுடைய வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலும் கர்த்தர் உங்களோடு பேசும்படி எனக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை, மனுஷனால் தள்ளப்பட்டும் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டதினாலே நீங்கள் விலையேறப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்கிறது. அதற்காக 1 பேதுரு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம், மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேறப்பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும். ஆம் பிரியமானவர்களே, இந்த வேதத்தில் இப்படியாக சொல்லப்படுகிறது, மனுஷரால் தள்ளப்பட்டு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டீர்கள் என்று. இன்னைக்கு மனுஷரால் நாம் அவமதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். மனுஷரால் நாம் எல்லா இடங்களிலுமே ஒதுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். நாம் எந்த நிலைமையில் இருக்கிறோம் அப்படின்னு நம்மை அவர்கள் புரிந்து கொள்வதே இல்லை. வேதம் சொல்கிறது. ஆனா கர்த்தர் உங்களை புரிந்து கொண்டிருக்கிறாராம். அவர் உங்களை தெரிந்து கொண்டதினால் நீங்கள் பாக்கியவான்களாய் இருக்கிறீர்களாம். அதற்கு காரணம், மனிதன் உங்களை புறக்கணிக்கும் போதுதான் கர்த்தருக்கு நாம் பிரயோஜனப்பட முடியும் என்று வேதம் சொல்கிறது. ஏன் என்று கேட்டா, 2 எஜமான்களுக்கு நாம் வேலை செய்ய முடியாது என்று வேதம் சொல்கிறது. மனுஷன் நம்மை புறக்கணித்து தள்ளும் பொழுது கர்த்தருடைய அன்பை நாடுவதுதான் மனிதனுடைய பழக்கமாயிருக்கிறது. ஏன் மனிதன் ரொம்ப நம்ம கூட அன்பா பழகி அவன் நம்மை ஆதரித்தாங்கன்னா சில நாட்கள் தான் அப்படி பண்ணுவாங்க, அவங்க வழியில விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனா கர்த்தர் நம்மை உண்மையாக அன்பு காட்டி அவர் நம்மளை தெரிந்து கொண்டதுனால நம்மை நிரந்தரமாக நடத்துகிறார். மனிதர்கள் ஏன் நம்மளை புறக்கணிக்கிறார்கள் என்று தெரியுமா? தேவன் நம்மேல் அன்பாய் இருக்கிறதுனால தான், அந்த பொறாமையில தான் நம்மளை புறக்கணித்து கொண்டிருக்கிறாங்க. தேவனுடைய அன்பு நம்மளில் வெளிப்படுவதனால தான், தேவனுடைய சந்தோஷம் என்னிலும் உங்களிலும் வெளிப்படுவதனால தான் இந்த ஜனங்கள், இந்த உலகம் நம்மளை புறக்கணித்து கொண்டே இருக்கிறது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு கிடைக்காத ஒரு அன்பு, அவங்களுக்கு கிடைக்காத ஒரு பாசம், அவங்களுக்கு கிடைக்காத ஒரு ஆசீர்வாதம் எனக்குள்ளும் என் குடும்பத்துக்குள்ளும் என்னுடைய உறவினர்களுக்குள்ளும் கர்த்தர் தந்திருப்பதனாலே உலகத்தார் கண்களுக்கு நாம் பகையாக இருக்கிறோம். இன்று உலகக்கார் உங்களை பகைக்கிறார்களா? அவர்கள் உங்களை புறக்கணிக்கிறார்களா? நீங்கள் கவலைப்படாதிருங்கள். அவர்கள் புறக்கணிப்பதற்கு காரணம், நீங்கள் கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொள்ளப்பட்டிருப்பதினால், கிறிஸ்து உங்களுக்குள் வாசமாயிருப்பதினால் மற்றுள்ளவர்கள் உங்களை புறக்கணிக்கிறாங்க. உங்க வேலை பார்க்குற இடத்துல நீங்க ஒதுக்கப்பட்டிருக்கிறீங்களா? நீங்க உங்க வீட்டுல நீங்க ஒதுக்கப்பட்டிருக்கிறீங்களா? அவங்களுக்கு கிடைக்காத ஒரு ஆசீர்வாதம், அவங்களுக்கு கிடைக்காத கர்த்தருடைய ஒரு அன்பு உங்க மேல் அவர் வைத்ததுனாலதான் அவங்க உங்களை புறக்கணிக்கிறாங்க, அவங்க உங்களை ஒதுக்கி வைக்கிறாருங்க. ஏன் கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு கிடைக்காத ஒரு சந்தோஷத்தை நீங்க அனுபவிக்கிறதுனாலதான் அவங்க உங்களை தள்ளி வைக்கிறாங்க. இந்த அதை தெரிந்து கொள்ளுங்க. ஏன் என்னை இப்படி ஒதுக்கிட்டாங்களே, என்னை இப்படி யாரும் என் மேல அன்பு காட்டலையே, யாரும் என்னை புரிந்து கொள்ள மாட்டேங்கிறார்களே, என் உறவினர்கள் போலும் என்னை ஒதுக்கி வைக்கிறார்களே என்று பாரப்படாதீங்க. நீங்க அந்த நேரத்தில் திடன் கொள்ள வேண்டியது, அவர்களுக்கு கிடைக்காத ஒரு பேரன்பு, ஒரு பெரிய பொக்கிஷம், பெரிய ஒரு சந்தோஷம் கர்த்தர் என் மேல் வைத்திருக்கிறார் என்று நம்பிக்கையோடு இருங்க. கர்த்தர் உங்களை மேலும் வழி நடத்துவாராக. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். உங்களை இந்த உலகத்திலே கர்த்தர் சமாதானமாக இனியும் நடத்தட்டும். ஆமென். என்னோடு சேர்ந்து நீங்களும் ஜெபியுங்கள். பரிசுத்த நல்ல பிதாவே, உமது பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஒதுக்கப்பட்ட நிலையில், புறக்கணிக்கப்பட்ட நிலையில் வேதனைப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் அன்பு வைத்ததினால் என்று நாங்கள் இன்று அறிந்தோம். உமது வேதத்தின்படி ஆண்டவரே, இந்த தைரியத்தை இந்த வசனத்தின் மூலமாய் நீர் பேசின வார்த்தையினால் உமது பிள்ளைகள் பலப்படும்படியாக நீர் செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன். அப்படி செய்வதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் எங்கள் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.